தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் நிலவுவதால் அமித்ஷா அதனை கண்டித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விவரம். அதாவது தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தியிருக்கிறார். சுமார் 2 மணி நேரம் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்துல தமிழ்நாடு மாநில பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, வானதி சீனிவாசன், கேசவ் விநாயகம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய சட்டசபை தேர்தல் என்பது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. தேர்தல் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் என்பது அமித்ஷாவினுடைய இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. முக்கியமாக இந்த கடந்த ஆண்டு கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுடன் நடத்திய அந்த ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் ஜிஎஸ்டி தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. இதனையடுத்து அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் சீனிவாசன் மத்திய நிதியமைச்சரிடம் மன்னிப்பு கோரினார். அது தொடர்பான வீடியோ பாஜகவினரால் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த அந்த சூழ்நிலையில் அப்போது பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருந்தார். அந்த சர்ச்சையால் அப்போதைய பாஜக தமிழக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே வேறுபாடு அல்லது கருத்து வேறுபாடு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த கருத்து வேறுபாடு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே மத்திய பாஜகவினுடன் நிர்மலா சீதாராமன் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கருத்து வேறுபாடு என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த கூட்டத்தில் முக்கிய கருத்தாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கருத்து என்பது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று மாநில பாஜகவினரிடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருந்தால் இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது தேர்தலில் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று இன்று தன்னை சந்திக்க வந்த பாஜக மாநில தலைவர்களிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஒற்றுமையாக அனைவரும் செயல்பட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவது, தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோ அல்லது மற்ற தலைவர்களோ செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார்கள். தற்போது இந்த கூட்டம் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் இன்று மாலை அல்லது நாளை காலையில் அவர்கள் சென்னை திரும்ப இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.